அவரு சொன்னாரு, "பரவால்ல, உனக்கு வேற ஒரு பாட்டு இருக்கு. அது நீ பாடு." அப்படின்னு சொல்லி தான் பக் பக் மாடப்புறா அந்த அந்த ஆனா இந்த பாட்டு. சாங் நீங்க பாடுனீங்களா நீங்க? நான் பாடல. இல்ல அது ட்ரை ஹரிணி அவங்க ஹரிணி பாடுனாங்க. எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. பட் எனக்கு சொல்லிக் குடுக்கும்போதே அவருக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு அப்போ எனக்கு 15 வயசு எனக்கு. ஸோ அவரு இல்ல அ உனக்கு அவர் என்னோட டெமோ கேட்டு டெமோல நான் வந்து கர்நாடிக் தான் பாடியிருந்தேன். அது கேட்டு அவரு நெனச்சுட்டாரு நான் டக்குன்னு கத்துண்டு பாடுவேன்னு. பட் அப்படி எனக்கு முடியல அந்த டைம்ல. ஸோ அவரு அதுதான் இல்ல வேற ஒரு பாட்டு இருக்கு. அது நீ பாடு. இது வேண்டான்னு சொல்லி அப்புறம் அந்த பாட்டு நான் அட்டெம்ப்டே பண்ணல. ரெக்கார்டே பண்ணல. ஆமா. அது நாங்க ஹரிணி மேமோட வாய்ஸ்ல கேட்டிருக்கோம். ஆமா, ஆமா, ரொம்ப ஆமா. மெல்டிங்கா ஆமா, இருக்கும். ஆமா. உங்க குரல்ல கேட்கலாமா சில வரிகள்? ஆலங்குயில் கூவும் ரயில் ஆரீராரோ ஏலேலேலோ யாவும் இசையானு நட கண்ணா புராண ஞாபகம் இல்ல. super. பட் அதே ஆல்பம்ல வந்து பக் 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 அந்த சாங் வரும்போது ஆமா. ஆக்சுவலி அந்த பாட்டு சின்ன செக்ஷன் தான் இருந்தது முதல்ல. அண்ட் தென் அதோட ஒரு ஒரு ஃபுல் வெர்ஷன் என்ன செய்யன்னு சொல்லி என்ன ஒரு செய்ய? பாட்டு. அது ஆல்பம்ல மட்டும் தான் இருந்தது. படத்துல வரல. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ். லாங்குவேஜ் தெரியாதப்போ. தமிழ் அவ்வளவா உங்களுக்கு எனக்கு சுத்தமா தமிழ் சுத்தமா தெரியாது. தெரியாதா? சுத்தமா தெரியாது.